சென்னையில் நடைபெறும் பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தின் 33வது பட்டமளிப்பு விழா மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்த பின் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாடல் அரசும் ஏழை எளிய மாணவ மாணவியரும் உலகத்தரத்தில் கல்வி பெற வேண்டும் என்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கல்லூரி படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டம், படித்து முடித்ததும் உடனடியாக வேலைவாய்ப்பு பெறுவதற்காக நான் முதல்வன் திட்டம், அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்க முதலமைச்சரின் ஆய்வு திட்ட நிதி உதவி, வாய்ப்பு வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகளும் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேரணும்னு மாடல் ஸ்கூல், தகைசால் பள்ளிகள்னு பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். உலகம் எந்த வேகத்தில் மாற்றமடையுதோ அந்த வேகத்துக்கு நாமும் ஈடு கொடுத்து ஓடணும். கொஞ்சம் அசந்தாலும் அவுடேட் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. அதே போல் லீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது, அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான். இந்த ஏஐ காலத்தில் உங்களுடைய நேர்மை தான் உங்கள் அறிவை அளவிட உதவும். வெற்றிக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையே சமநிலை மிகவும் அவசியம். எத்தனை மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சில பேசிக்ஸ் எப்போவுமே மாறாது. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்காக பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்துற அடிப்படையான மேனேஜ்மெண்ட் படங்களை நம்ம திருக்குறளே நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அடுத்து நடக்க போகிறத கவனிக்கிறவங்கள தான் எந்த துறையிலும் நிலைச்சி நிற்க முடியும். அதைத்தான் அறிவுடையார் ஆவது அறிவார்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த திறன் இல்லாதவங்க எதிர்பாராத ஒரு இடைஞ்சலுக்கே நம்பிக்கை இழந்து முடங்கிடுவாங்க. சாதகவாதங்களை யோசிக்காமல் ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் எதுலேயும் இறங்கக்கூடாது என்பதை எண்ணி துணிக கருமம்னு சொல்லி வள்ளுவர் வார்னிங் கொடுக்குறார். எவ்வளவு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம். அதைத்தான் காலம் அறிந்து கடிது செயல் வேண்டும்னு சொல்கிறார். அப்படி செயல்பட்டால் உலகத்தையே கூட வெல்லலாம். சரியான ஆளை போட்டால் தான் எந்த வேலையும் சரியாக நடக்கும் என்பதை இதனால் இவன் முடிக்கும் என்ற குரலில் சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே நாம் பண்ணுற செயல்லையும் அறம் வாய்மையை தவறுவிடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறார். இந்த வாழ்க்கை பாடங்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்போவுமே மறக்காமல் இருக்கணும். எப்படிப்பட்ட சோதனையான காலத்திலையும் எந்த சூழலிலும் நேர்மை, நம்பிக்கை, பொறுப்பு இது போன்ற விழுமியங்களை கைவிடாதீங்க. லாங் டெம்பரில் இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அடித்தளமாக இருக்கும். பாவேந்தர் வரிகளான புதியதொரு உலகம் செய்வோம் என உங்கள் யூனிவர்சிட்டியோட மோட்டோவை நெஞ்சில் நிறுத்தி எங்கே போனாலும் துணிச்சலாக, புதுமையாக, தெளிவாக, அதே நேரத்தில் அன்போடவும் அறத்தோடவும் செயல்படுங்க. இன்றைக்கி நீங்கள் பட்டம் பெறுவது கல்விக்கான கற்றலுக்கு ஒரு முடிவு கிடையாது, இன்னும் கற்றுக்கிறதுக்கான புது தொடக்கம் இது. நீங்கள் எல்லோரும் நல்ல மனிதர்களாக, வெற்றியாளர்களாக, மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்களாக வரணும். நீங்கள் உயர உயர வளரும்போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே நீங்கள் தான் கை தூக்கி விடணும். இதுதான் உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டி. பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தோட அல்பனஸ் என்ற அடையாளத்தோட அறிவு, மனிதநேயம், புதுமை மற்றும் சமூக பணி உணர்வை பிரதிபலிக்கும் லெகசியை நீங்கள் 8 திக்கும் எடுத்து சொல்லணும். இந்திய துணைக்கண்டத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னையே கடல் கடந்து வாழக்கூடிய வாணிபம் செஞ்ச வரலாறும், 1000 ஆண்டு முன்னையே கடல் கடந்து பல நாடுகளை வெற்றி கண்ட வரலாறும் கொண்டது நம்முடைய தமிழினம். இன்றைய நவீன உலகத்தில் பல்வேறு பன்னாட்டு
பெரு நிறுவனங்களோட சிஇஓக்களாக நீங்கள் வரணும், பல புதிய நிறுவனங்களை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, கனவெல்லாம். பல ரோல் மாடல்களை பார்த்து வளர்ந்த நீங்கள் அடுத்து வர இருக்கக்கூடிய பலருக்கும் ரோல் மாடலாக விளங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி, ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட், பி கைண்ட் அண்ட் சிம்பிள். நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.